ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பருப்பு உருண்டை குழம்பு எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு இந்த பாருங்கள், நம்ம வடைக்கு இது பருப்பு வடை சுடுவோம் இல்லையா, பருப்பு வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டு இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் குட்டி குட்டி உருண்டையாக, அதை பாருங்கள் இந்த சைஸுக்கு குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சி எடுக்கணுங்க, வேக வச்சு எடுக்கணும். நம்ம பருப்பு வடைக்கு அரைப்போம் இல்லையா, அதே மாதிரி அரைச்சிக்கிட்டு நம்ம இட்லி பாத்திரம் இருக்குல்ல, இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கணுங்க. இந்த பாருங்கள், தேங்காய் அரைமுறி தேங்காய், சின்ன தேங்காய் தாங்க, அதுக்கு அரைமுறி தேங்காய் வச்சுருக்கிறேன். பெரிய சைஸ் வெங்காயத்தில் பாதி வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறேன். புளி கொஞ்சம் ஊற போட்டு வச்சுருக்குறேங்க. இப்போ இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இந்த தேங்காய் வெங்காயம் ரெண்டும் போட்டுக்கலாங்க. தேங்காய் வெங்காயம் ரெண்டும் போட்டுக்கலாம். போட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாங்க. கரைஞ்சிடக்கூடாது, பொன்னிறமாக வரது வரைக்கும் வறுத்துக்கலாம். இது கூட 2 மிளகு போட்டுக்கலாம். 2 மிளகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 மிளகு கொஞ்சமாக கருவேப்பிலை, இந்த அளவுக்கு வறுத்தா போதும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கரைஞ்சிடக்கூடாது. இப்போ இந்த ஸ்டேஜில் தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூன், தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், நாலு ஸ்பூன் மல்லித்தூள். இதை பாருங்கள், நான் இந்த ஸ்பூனுக்கு தான் போடுறேங்க, இது ரொம்ப சின்ன ஸ்பூன் தான், இந்த ஸ்பூனுக்கு தான் நான் போடுறேன். 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 4 ஸ்பூன் மல்லித்தூள். இதை போட்டு 2 வதக்கிக்கலாம். மசாலா ஐட்டம் போட்டதுக்கப்புறம் ரொம்ப வதக்கக்கூடாது. ரொம்ப வதக்குனிங்கன்னா கரிஞ்சிரும். அது கரியதோடு மட்டும் இல்லாமல் கசப்பு தன்மையும் இருக்கும். அதனால் ரொம்ப வதக்கக்கூடாது. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அது அந்த சூட்டுலேயே வறுபட்டுரும். இனி இதை ஆற வச்சுக்கிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கிட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றிக்கிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரியட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கடுகு பொரியட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை, மல்லி இலை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டுக்கிட்டு இப்போது வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம், அதில் ஒரு வெங்காயம் நீல வாக்கில், இந்த பாருங்கள், இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். ரொம்ப வதங்கணும்னு இல்லை, கொஞ்சம் மீடியம் ஸ்டேஜில் கொஞ்சமாக. வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு வதக்கிக்கலாம். அவ்வளோதான். இப்போது நம்ம அரைச்சி வச்சுக்கோலே அந்த கலவையை அதில் சேர்த்துக்கலாம்.
இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சி வச்ச கலவையை அதில் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம புளி ஊற வச்சோம் இல்லையா, அந்த புளியை ஊற்றிக்கலாம். புளி தண்ணியை ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். புளி ஊற வச்சோம் இல்லையா, அந்த புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், அதையும் ஊற்றிக்கலாம். தக்காளி வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ உப்பு தேவைக்கு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு பார்த்து போடணும், ஏன்னா நம்ம வடைக்கு அரைக்கும் போதும் உப்பு போட்டு தான் அரைச்சிருக்கிறோம். அதனால் உப்பு கொஞ்சம் பார்த்து போடணும். உப்பு தேவைக்கு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொதிக்கட்டும், ஒரு 2 கொதி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொதிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பருப்பு உருண்டையெல்லாம் இதில் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் தக்காளி சேர்த்தா தான் பிடிக்கும், அதனால தான் நான் தக்காளி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அது வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இது ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. நான் இந்த மெத்தடில் தான் செய்வேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்கட்டும் குழம்பு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. நான் இந்த மாதிரி தான் செய்வேன். நான் இந்த மெத்தட் தான் செய்வேன். ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. நல்லா கொதிக்கட்டும் குழம்பு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. அவ்வளோதான், அங்கே பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு குழம்பு. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்ம இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சாச்சுங்க பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு குழம்பு. அவ்வளோதான், இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம்.